உங்கள் பேர் சொல்லுங்கள். கோலாஸ், பிஷப் கோலாஸ். மேலே கூட்டிகிட்டு போயிடுங்க. மேலே எம்பிபி சாமியாரில் பிஷப்பை பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு வரும். மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் புதுவை மாநிலத்தினுடைய எதிர்கட்சி தலைவருமான AFH நாஜிம் தாய்மடி பூமியெல்லாம் அழுகையாலும்மை கூப்பிடவே கேளும் தாய்மடி, கேளும் தாய்மடி பூமியெல்லாம் அழுகையாலும்மை கூப்பிடவே கேளும் தாய்மடி. சோதனை காலம் இதோயம் வியாகுலனா மீட்பவளே மத்தியஸ்தே சமயமாய் கேளும் தாய்மடி பூமியெல்லாம் அழுகையாலும்மை கூப்பிடவே கேளும் தாய்மடி. பூமியை கண்டாயல்லோ தயாபரி தாராளமாயும் மாறுதல் தந்தாயம் மோட்சராகினி இதோ வந்தாய், இதோ வந்தாய் புது நகர் புகைதனில் கரிசனை ஆனதினால் உம்மை கண்டோம் கேளும் தாய்மடி பூமியெல்லாம் அழுகையாலும்மை கூப்பிடவே கேளும் தாய்மடி, கேளும் தாய்மடி. ஒரு சில மணித்துளிகள் இந்த மண்ணிற்கு வந்து 83 குருக்களில் 22 குருக்கள் தான் நமக்கு புகைப்படமே கிடைத்திருக்கிறது. இவருடைய மகா உன்னத பணியை நினைத்து அவர்கள் இறை தந்தையோடு ஒன்றித்திருக்கிறார்கள் என்ற உணர்வோடு கண்களை மூடி கரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஒரு சில மணித்துளிகள் மானசீகமாக நம்முடைய உள்ளத்தின் பள்ளத்திலிருந்து நன்றி கூறுவோம். உங்களுடைய பேரமைக்கு நன்றி. அமரவும். வரவேற்புரை வழங்க முன்கள பணியாளர் LSP இனிய மதிய வணக்கங்கள். MEP சபையினுடைய 250வது ஆண்டு நிறைவு விழாவினை சிறப்பாக புதுவை மாநிலத்திலே அதுவும் காரைக்கால் மறைவட்டத்திலே கொண்டாட வேண்டும் என்பதற்காக
கடந்த ஒரு மாத காலமாக பல திட்டங்களை தீட்டி சிறப்பாக தலைமை எடுத்து அருட் சகோதரிகள் அத்தனை பேரையும் இணைத்து கிராமத்தில் இருக்கின்ற அனைவரையும் ஒன்றிணைத்து பல்வேறு நிகழ்வுகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் MEP சபையினுடைய அவர்கள் செய்த சாதனைகள், அவர் செய்த பணிகள், இன்றைக்கு இந்த இடம் இருக்கிறது, நாம் எல்லாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட குருக்கள் நம்முடைய பங்கிற்கும் இந்த மறை மாவட்டத்திற்கும் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த MEP சபைதான் என்பதை சொல்லி 1933ஆம் ஆண்டிலேயே அரசு ஆரம்பிப்பதற்கு முன்னரேயே சாரணர் இயக்கத்தை எல்லாம் ஆரம்பித்து வேதியர்களுக்கெல்லாம் தனி பயிற்சிகள் அளித்து ஆசிரியர்களுக்கெல்லாம் தனி இடம் அளித்து பல்வேறு சாதனைகளை அன்றை இருந்த MEP சபையினர், அதனுடைய குருக்கள், அதனுடைய பேராயர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து இயம்ப வேண்டும் என்பதற்காக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்திருக்கின்ற நம்முடைய அன்பிற்கினிய இன்றைய தினம் 39வது ஆண்டு குருத்துவம் பணியை ஏற்று சிறப்பாக பணியை செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மறைவட்டத்தினுடைய பங்கு தந்தையும் நம்முடைய பாசத்திற்குரிய அவருடைய திரு ரெவரண்ட் ஃபாதர் டாக்டர் பால்ராஜ் குமார் அவர்களுக்கு இந்த நேரத்திலே காரை பங்கு மக்களின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும், எதை செய்தாலும் சிறப்பாக செய்து எல்லோருடைய மனதிலையும் சிறப்பாக வீட்டிலிருந்து தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த நிகழ்வுக்கு வருகை புதுவையிலிருந்து வருகை தந்து இன்றைக்கு MEP சபையினுடைய வரலாற்றை மிக தத்ரூபமாக வந்த அத்தனை பேரும் கலந்து கொண்ட அத்தனை அருட் சகோதரிகள் உட்பட, அருட் சகோதரிகள் மிகவும் முடிவுக்கு பின்னர் மிகவும் பாராட்டினார்கள். அந்த அளவிற்கு தன்னுடைய உரை சிறப்பாக ஆற்றியிருக்கின்ற புதுவையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய ஃபாதர் அருள் புஷ்பம் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்று நம்முடைய பங்கு மக்களுக்கும் பங்கு தந்தைக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இருந்து நாம் சொல்லுகின்ற விஷயத்தையும் அவர் சொல்லுகின்ற விஷயத்தையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கின்ற இணை பங்கு தந்தை அருள் திரு சாமிநாதன் அவர்களையும் அன்போடு வரவேற்று இங்கே நமக்கெல்லாம் ஒரு ஆன்மீக பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கினிய ஆன்மீக குரு அருள் திரு பன்னீர்ராஜா அவர்களையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்வை கடந்த ஒரு மாத காலமாக திட்டமிட்டு இன்றைக்கு பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு பதாகைகள் இங்கே வீட்டிருக்கிறது சொன்னால் அதற்கு காரணமாக இருக்கின்ற இன்றைக்கு எல்லோருடைய காரைக்காலில் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய கைகளிலே கரங்களிலே இன்றைக்கு ஒரு பைபிள் தவழ்கிறது என்று சொன்னால் அதற்கு காரண கர்த்தாவாக இருக்கின்ற அன்பிற்கினிய நம்முடைய அருட் சகோதரி லூர்தம்மா அவர்களுக்கும் நம்முடைய குளுனி அருட் சகோதரிகள் சிறப்பாக இன்றைய தினம் இந்த கண்காட்சிக்கான தேவைகளை பணிகளை சிறப்பாக செய்து இன்றைக்கு எல்லோருடைய மனதிலும் வீட்டிருக்கின்ற அன்பு குளுனி அருட் சகோதரிகளுக்கு இந்த நேரத்திலே வருக என்று நாங்கள் அன்போடு வரவேற்று பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை பெரியோர்களையும் தாய்மார்களையும் அன்போடு வரவேற்று அன்பியங்கள், மரியான் சேனையினர், வின்சென்ட் பால் சொசைட்டியினர், கிராம கமிட்டியினர், பாடற் குழுவினர் என்று ஆசிரியர் சங்கத்தை சார்ந்தவர்கள் என்று பல்வேறு நிலைகளில் இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் உங்களை நாங்கள் வருவது என்று அன்போடு வரவேற்று என்ன எல்லோரையும் வரவேற்றீர்கள். முக்கியமாக இங்கே வந்திருக்கின்ற ஒரு முக்கிய விருந்தினரை நீங்கள் வரவேற்கவில்லை என்று சொன்னீர்கள். ஆனால் இல்லை, அதை நிறைவாக அவரை நாங்கள் வரவேற்கும் என்ற நோக்கத்தோடு இந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினரும் இன்றைய தினம் காரை பகுதிக்கு பெருமை சேர்த்து நம்முடைய புதுவை மாநிலத்திலே சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய உணர்வுகளை நம்முடைய பாண்டிச்சேரி சட்டசபையில் எதிரொலிப்பதற்காக புதிதாக பதவியேற்கின்ற நம்முடைய பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய திரு நாஜும் அவர்களையும் அன்போடு நாங்கள் வரவேற்று நீங்கள் என்றும் உங்கள் ஏகோபித்த கரகோஷத்தை அனைவரும் எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷன் டு தி ஆப்போசிஷன் பார்ட்டி லீடர் ஹானரபிள் AHM நாஜும் அவர்களும் காரைக்கால் கழகத்தினுடைய கட்டபொம்மனுமான அவருக்கு இன்னும் ஒரு உற்சாகமான கரகோஷம். நன்றி. அமரவர். இன்று காரைக்கால் இருக்கின்ற பங்கு கிறிஸ்தவர்கள் சார்பாகவும் பங்கு தந்தையர் சார்பாகவும் இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து அருட் சகோதரிகள் சார்பாகவும் நாங்கள் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்று கேட்டால்
நீங்கள் இந்த ஆண்டு பாஸ்கா நடைபெறுகின்ற பொழுது நீங்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டீர்கள். அன்றைக்கு இருந்த மக்கள் எல்லாம் உங்களை ஆசீர்வதித்து அனுப்பினார்கள். அதையும் தாண்டி நீங்கள் வெள்ளிக்கிழமை என்று ஒரு கிறிஸ்தவர் வீட்டில் நம்முடைய ஜான் அவங்க அந்த அம்மா அவங்க வீட்டில் பிரேயர் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் நீங்கள் அவர்கள் இல்லத்திற்கு வந்தீர்கள். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீங்கள் அமர்ந்திருந்தீர்கள். அந்த 2 மணி நேரமும் அவர்கள் வீட்டில் மெழுகுத்திரி ஏற்றி உங்களுக்காக சிறப்பு பிரேயர்லாம் செய்து காரணத்தினால தான் மக்கள் பல்வேறு நிலைகளிலே மாறி இன்றைய தினம் எல்லோருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீங்கள் ஏறி இறை தூதர் மூலமாக இந்த ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த வெற்றிக்காக நீங்கள் என்றும் இவர்களுக்கு நீங்கள் நன்றிக்கடன் பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியையும், ஏற்கனவே பல நேரங்களிலே பல உதவிகளை இந்த நிறுவனங்களுக்கும் அந்த தந்தையருக்கும் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பணி மீண்டும் தொடர வேண்டும். நாங்கள் உங்களோடு இருக்கிறோம். நீங்கள் எங்கோடு இருந்து இவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் செய்து தர வேண்டும் என்று இங்கே வந்திருக்கின்ற அனைவரின் சார்பாகவும், முக்கியமாக இங்கே வருகை தந்திருக்கின்ற 9 பிஷப் இருக்கிறாங்க. பங்கு தந்தை அவர்கள் சொன்னது போல 250 ஆண்டுகளுக்கு முன்னே ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிஷப் எல்லாம் இருக்கிறாங்க. அவர்கள் முன்னிலெல்லாம் இந்த ஒரு உத்தரவாதத்தை எங்கள் அளித்து அனைவரும் உங்கள் முன்னாலும் பின்னாலும் இருக்கிறார்கள். நீங்களும் எங்களுக்கு முன்னாலும் பின்னாலும் இருந்து எல்லோருக்கும் தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என்ற இந்த நேரத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்று வருகை தந்திர அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு, இன்றைக்கு கலை நிகழ்ச்சி நடத்த இருக்கின்ற அண்ணன் சூசராஜ், கலைமாமணி அண்ணன் சூசராஜ் அவர்களுக்கும் அவரது குழுவினருக்கும் எங்களுக்கு பாராட்டுகளை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அருள் சகோதரர்கள் இங்கு வருகை தந்திர அத்தனை பெரியவர்களுக்கும் பங்கு மக்களுக்கும் அனைத்து ஆன்மீக பணியில் இருக்கின்ற திருவழிபாட்டு குழுவினர் போன்ற அத்தனை நண்பர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, நாம் அனைவரும் இந்த நேரத்திலே இந்த தினத்தில் ஒரு மாபெரும் விழா, புதுவையிலே நடக்காத ஒரு விழா இப்போது நடந்திருக்கிறது. இன்று இந்த நிகழ்ச்சி நடந்துகின்ற பொழுது கண்காட்சியை பார்த்த நம்முடைய ஃபாதர் அருள் புஷ்பம் அவர்கள் இந்த கண்காட்சி சிறப்பாக இருக்கிறது, சூப்பராக இருக்கிறது சொல்லி, இது இங்கே இருந்து நாங்கள் நடத்துகின்ற பொழுது இந்த பதாகைகள், இந்த கண்காட்சியில் பொருட்கள் புதுவையில் நடக்கின்ற கண்காட்சிக்கு வந்து சேர வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அளவிற்கு இந்த கண்காட்சி சிறப்பாக இருந்திருக்கின்ற சொன்னால், பங்கு தந்தையின் தலைமையில இறங்கிய நீங்கள் அருட்சகர் அத்தனை பேருக்கும், அவரோடு அருட்சகர்கள் இணைந்த அத்தனை நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் இந்த நேரத்திலே எங்களை நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு, தொடர்ந்து இந்த பணியை சிறப்பாக இயங்க வேண்டும். உங்களுடைய வாழ்த்துக்கள் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இன்றைய தினம் நம்முடைய பங்கு தந்தைக்கு 39வது குருத்துவ பட்டமேற்பு விழா. அனைவரும் பல்வேறு சோதனைகள், பல்வேறு கஷ்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு சூழ்நிலைகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கும். இருந்தாலும் கூட அவர்கள் தனியாக இந்த பணியை, குருத்துவ பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அனைவரும் அவர்கள் பணி சிறப்பாக இயங்க வேண்டும். அவர்கள் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும், சந்தோஷமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை விட்டு இங்கே இருந்து இருக்கிறார்கள், அம்மா அப்பாவை இழந்திருக்கிறார்கள். ஆகவே நாம் அனைவரும் அவருடைய துன்பங்களிலே இன்பங்களிலும் கலந்து கொண்டு ஒன்றாக இணைந்து கரம் கோர்த்து அவருடைய வழிகளிலே, அவருடைய பாதைகளிலே அவருக்கு ஒன்றாக இணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அன்பையும் வேண்டுதலையும் உங்களுக்கு நான் வேண்டிக் கொண்டு, அவருக்காக நீங்கள் நன்றாக ஜெபம் செய்து கொள்ளுங்கள், பிரேயர் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி, அவருடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கின்ற அத்தனை பேரையும், அத்தனை அருட் சகோதரர்களையும், அத்தனை பெரியோர்களையும், தாய்மார்களையும், கிராமத்து பொறுப்பாளர்களையும் வருக வருக என்ற அன்போடு வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வரம் வேண்டும் இறைவா, எனக்கு ஒரு வரம் வேண்டும், ஆன்ம அமைதி தர வேண்டும், அடியேன் உனக்காய் அழிகின்ற வரம் ஒன்று வேண்டும் என்ற தாரகை மந்திரத்தோடு இயேசுவின் சாட்சிகளாய், இறை ஆட்சியினுடைய விழுமியங்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி 250 ஆண்டுகளுக்கு முன்பு புதுவை கடலூர் உயர் மறைமாநிலத்திற்கு வந்து வேதம் போதித்து உங்களையும் என்னையும் கிறிஸ்தவர்களாக மாற்றி இன்று என்னை ஒரு அருட்பணியாளராக மாற்றி இருப்பது அவர்கள் போட்ட பிச்சை என்பதை பகிரங்கமாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, கழகத்தினுடைய கட்டபொம்மனும் காரைக்கால் மாவட்ட மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் கூலிங் கிளாஸ் போட்ட தமிழாகவும், காலையில் எழுந்து கலைஞர் அவர்கள் இவருடைய முகத்தை பார்த்துத்தான் பகிர்த்துக் கொள்வாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. சூரியனையே சுறுசுறுப்பாக்கி விடுகிற ஒரு அர்த்தமுள்ள மனிதன் தான் என்னுடைய நண்பரும் சட்டமன்ற உறுப்பினரும் மாண்புமிகு AHM நாஜிப் அவர்களும். எங்கே ஒரு உற்சாகமான கரகோஷம் கொடுக்க பார்க்கலாம். நன்றி. இன்றைக்கு ஒரு சாமியார் இறந்துட்டார், 40 வயசு. பேராயர் அவர்கள் இங்கு வந்துவிட்டு போக வேண்டும். அவருடைய பதிலியாக விஜி மறைமாநில பொருளாளர் வந்திருக்க வேண்டும். கவலையோடு என்னிடம் பதிவு செய்தார் பேராயர் அவர்கள், ஃபாதர், ஐ மிஸ் த ப்ரோக்ராம் என்று. கவலைப்படாதீர்கள், we are not blessed to have you என்று சொன்னேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய
பதில் குரு, பொது பதில் குரு அனுப்புங்கள் என்று. அவரையும் ட்ரை பண்ணினார். 2 பேரையும் வர சொல்லிட்டாங்க. சாமியார் செத்து போன உடனே ஃபாதர் பேராயர் அவர்கள் காலையிலே வைத்துவிட்டு அவங்க டிக்கெட்டை இன்னைக்கு புக் பண்ணிட்டாங்க. 27 முடிச்சுட்டு தான் போனவர். ரோமை மாநகரத்தில் இருக்கிறது ஒன் ஆஃப் த ஸ்பெஷல் இன்வைட் ரிசோர்ஸ் பர்சன்ஸ் அவர். ஆகவே போக வேண்டும் என்ற கட்டாயத்தில் இருந்ததால் பேராயர், பொது பதில் குரு, பொருளாளர் தந்தை வரவில்லை. எங்கு நான் அனாதையாக விடுவேனோ என்ற ஒரு பயம் எனக்கு இருந்து கொண்டே இருந்தது. அருள்புஷம் அவர்களுக்கு நான், தம்பி எப்படி வந்து விடுவாயா? அண்ணா வந்துட்டேன், கிளம்பிட்டேன் என்று சொன்னார். நீங்கள் தான் வர வேண்டும், கருத்தூட்டாளர் நீங்கள் தான். MEP சபை குருக்களை பற்றி ஆய்வு செய்திருக்கிறீர்கள், ஆவணப்படுத்தி இருக்கிறீர்கள், கண்டிப்பாக வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். என்னுடைய அன்பு அழைப்பை ஏற்று கடந்த 2 மணி நேரமாக உணர்வு பூர்வமாக, உறவு பூர்வமாக பாரிஸ் அந்நிய வேத போதக குருக்கள் பட்ட கஷ்டங்கள், காயங்கள், துன்பங்கள், வேதனைகள், உயிரிழப்பு எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு உங்களையும் என்னையும் ஒரு நல்ல கிறிஸ்தவர்களாக மாற்றி ஏதோ ஆயர்களாக வேண்டும் என்ற பேராவலோடு இவர்களை உட்கார்ந்திருக்க தோரணையே அருளானந்தம் பார்த்தா பிஷப் உட்கார்ந்திருக்க மாதிரியே இருக்கு. பிஷப் உட்கார்ந்திருக்க மாதிரி இருக்கு. ஜஸ்டிஸை பார்த்தா எங்கடா இன்னொரு பிஷப் அது. இதை இதனுடைய அலைபேசியில் பார்த்துவிட்டு ஆயர் வரவில்லை என்று கஷ்டப்பட்டீர்கள் என்று லண்டன் மாநகரத்திலிருந்து ISM தேவ சகாயராஜ் எனக்கு கச்சேவில சொல்றார். என்ன அப்படின்னா, அண்ணா ஆயர் வரவில்லை என்று சொன்னீர்கள், எத்தனை ஆயர்களை எப்படி பிடித்தீர்கள், எங்கிருந்து கொண்டு வந்தீர்கள் என்று. இந்த லூர்தம்மா பண்ண வேலை அப்படின்னு சொன்னேன். ஆக அற்புதமாக இந்த ஆயர்களை உருவாக்கி இருப்பது சந்தோஷமாக இருக்கிறது. என்னோடு எப்பொழுதுமே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிற அருட்தந்தை சாமிநாதன் செல்வம், ஆன்மீக குரு அருட்தந்தை பன்னீர் ராஜா அவர்களையும், என் அன்பிற்கிணைய அருட்சகோதரிகள், விடுமுறைக்கு போனாலும் தியானத்திற்கு போனாலும் கண்டிப்பாக வந்து விடுவோம் என்று சொல்லி பிரதித்துவம் கொடுத்து அவர்கள் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடித்து இருக்கிறீர்கள். முன்கள பணியாளர்கள் என்னுடைய கிடுக்குப்பிடியான ஒரு கட்டளைக்கும் என்னோடு வேலை செய்வது சற்று கடினம். முன்னால் போனால் கடிப்பேன், பின்னால் வந்தால் உதைப்பேன். தேன்கூட்டில் தலை வைத்து படுப்பது மாதிரி தான் என்னிடம் வேலை செய்வது. இருந்தாலும் என்னோடு மிகவும் இணக்கமாக செயல்பட்ட பேரவையினுடைய முன்கள பணியாளர்கள் LSP சோழசிங்கராயர், ஜான் அர்லேஸ் அண்ட் நெல்சன் அவர்களுக்கும், பக்த சபையினர் அவர்களுக்கும், அன்பிய ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களோடு இணைந்து இந்த திரை மறைவுக்கு பின்னால் வேலை செய்த அனைவருக்கும், சிறப்பாக இந்த பந்தல், உணவு, இருக்கைகள் எல்லாவற்றிலும் மிக நுணுக்கமாக என்னோடு சேர்ந்து பயணித்த சிவகுமார் அவருடைய குழுவினருக்கும், இந்த நிகழ்ச்சியை ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிற அன்பு தம்பி மரியா டிவி என்னுடைய சதீஷ் அவர்களுக்கும், பத்திரிகை துறை, ஊடகத்துறை அனைவருக்கும் நன்றி சொல்லி எப்பொழுது வாழ்த்துறை வழங்க மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்கட்சி தலைவருமான AHM நாஜிம் அவர்களை அழைக்கிறேன். இந்த சிறப்பு மிகுந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு சேர இவ்வளவு குருமார்களை நான் பார்த்ததில்லை. உங்களை எல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே இன்னும் நல்ல சேவைகள் செய்ய வேண்டும் என்ற உணர்வு தான் எனக்குள் ஏற்படுகிறது. உங்களுடைய சேவை இறை சேவை மட்டுமல்ல, சமூக சேவையும் மக்கள் சேவையும் உங்களிடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே தான் இன்றைக்கு உலகம் முழுக்க கிறித்துவம் ஓங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைத்தார்கள். எங்களுடைய மரியாதைக்குரிய ஐயா பங்கு தந்தை அவர்கள், பால்ராஜ் ராஜ்குமார் அவர்கள் தொலைபேசியில் அழைத்து வா என்று சொன்னால் அடுத்த நிமிடம் வந்து நிற்கக்கூடியவர்களில் நானும் ஒருவன்.
அவர் அழைத்தார் என்ற செய்தியை எல்எஸ்பி அவர்கள் என்னிடத்தில் சொன்னபோது, ஏன் இதற்கெல்லாம் தெரியாது, என்ன நிகழ்ச்சி என்பதும் புரியாது, வந்துவிட்டேன். வந்த பிறகுதான் ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழாவிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன் என்ற ஒரு மகிழ்ச்சியோடு இங்கே நான் நிற்கின்றேன். இங்கே என்ன நிகழ்வு என்று மற்றவர்களெல்லாம் இங்கே பேசுவதை வைத்து பார்க்கிற போது, எம்இபி என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அமைப்பு, அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உருவாகி இருக்கின்ற காரணத்தால் தான், அது ஒரு 250 ஆண்டு காலமாக இங்கே இருக்கின்ற காரணத்தாலே தான் இந்த பகுதியிலும் மட்டுமல்லாமல் எங்கு பார்த்தாலும் கிறிஸ்துவ மக்களுடைய அந்த சிறப்புமிக்க பணியை என்னை போன்றவர்களும் பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்றோம். அந்த வகையிலே பார்க்கிற போது 250 ஆண்டுகள் அவர்கள் இங்கே வராமல் போயிருந்தால் என்ன நடந்திருக்கும் என்று நான் கொஞ்சம் சிந்தனையை ஓட்டி பார்த்தேன். அவர்கள் வராமல் போயிருந்தால், அவருடைய பங்களிப்பு இந்த மண்ணுக்கு இல்லாமல் போயிருந்தால், ஒரு மிகப்பெரிய மருத்துவ வளர்ச்சி இந்த பூமியிலே கிடைத்திருக்காது, கல்வி வளர்ச்சி இந்த பூமியிலே கிடைத்திருக்காது. வெளிநாட்டில் இருந்து நம்முடைய புதுச்சேரி மாநிலத்துக்கு மட்டுமல்ல, தமிழகத்துக்கு மட்டுமல்ல, வெளிநாட்டில் இருந்து ஒரு மருத்துவத்துக்காக ஒரு இடத்துக்கு வருகிறார்கள் என்று சொன்னால் அது வேலூரில் இருக்கக்கூடிய சிஎம்சி மருத்துவமனை தான். அதற்கு வித்திட்டவர்கள் இன்றும் விதையாக நிற்பது மட்டுமல்லாமல் ஆரம்பமாக வளர்ந்திருக்கக்கூடிய அந்த காலத்தையெல்லாம் பார்க்கிற போது எத்தனை உயிர்களை இந்த சமூகம் பாதுகாத்து கொண்டிருக்கிறது என்பதை என்னால் உணர முடிகிறது. இது ஒரு உதாரணம் தான். அதே போல பல்வேறு இடங்களிலே மருத்துவம் என்று சொன்னால், இந்த காரைக்காலில் 1000 மருத்துவமனைகள் இருந்தாலும் சரி, என்னதான் அரசாங்கம் பல கோடி செலவு செய்து மருத்துவ வசதிகளை மேம்படுத்தினாலும் சரி, நான் கூனிக்குத்தான் போவேன் என்று சொல்லக்கூடியவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காரணம், அங்கே போனால் எல்லா அருளும் நமக்கு கிடைக்கும், எல்லா வசதியும் இருக்கும், சில சலுகைகளும் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மத்தியிலே ஆழமாக இருக்கின்ற காரணத்தினாலே தான் அவர்கள் செய்கின்ற அந்த பணியில் அவர் காட்டுகின்ற ஆர்வத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே தான் சென்டிமெண்டா அங்கே போனால் என் பிள்ளை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தாய்மார்களும் அங்கே அனுப்பக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் என்று சொன்னால், உங்களுடைய சேவை தான் அங்கே முன்னே நிற்கிறது, மற்றவெல்லாம் அப்புறம்தான் என்பதை என்னால் உணர முடிகிறது. அதே போன்றுதான் இந்த கல்வியிலே இவ்வளோ பெரிய வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால், இத்தனைக்கும் 1000 விதமான ஸ்கூல் இப்போ என்னென்னமோ வந்துட்டாங்க, மாட்டசேரி ஸ்கூல் வரைக்கும் வந்து போச்சு. அப்படி பார்க்கிற போது புதுச்சேரியிலும் சரி, காரைக்காலிலும் சரி, இன்னும் குளூனியில் சீட்டு கிடைக்காதான்னு தான் நாங்கள்லாம் அலைஞ்சிட்டு இருக்கோம். நான் 35 ஆண்டுகளுக்கு முன்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஆகிற போதும் குளூனி வாசலில் நின்றுருக்கேன், பெட்சம்லார் வாசலில் நின்றுருக்கேன், சென்ட் மேரிஸ் வாசலில் நின்றுருக்கேன். அதே தான் இன்னும் செய்திருக்கிறேன். என்ன ஒரு மாற்றம் என்று சொன்னால், இந்த நிகழ்ச்சியிலே நான் இப்பொழுது மேடையில் அமர்த்தி என்னை அழகு பார்க்கின்றேன். அதற்காக உங்களை அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆனால் நான் பழசை மறந்துவிடக்கூடாது. இந்த பள்ளிக்கு இது போன்ற நேரங்களில் நான் சாதாரணமாக மத்தியானத்தில் சாப்பிட்டுட்டு வரும்போது லேட்டாக தான் வருவேன். வருகிற போது நான் ஃபாதர் யாகப்பா இருப்பார், அவர் உடனே கூப்பிட்டு, என்ன மறைக்கிறான், கறி தின்ட்டு லேட்டாக வரியா அப்படின்னு சொல்லிட்டு 1 மணி நேரம் முட்டி போட வைக்கக்கூடிய இடம்தான் இந்த மண். அந்த முட்டி போட்ட இடத்திலே மேடையேற்றி அழகு பார்க்கின்றீர்களே, அதற்காக நான் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதற்கெல்லாம் காரணம் எல்எஸ்பி அவர்கள் சொன்னதை போல நம்முடைய ராஜ்குமார் ஃபாதர் அவர்கள். அவருடைய பெருமை உண்மையிலே அரசியல்வாதிகளுக்கும் இது போன்ற பங்கு தந்தைகளுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லாமல் ஒரு சூழ்நிலை இருந்த காலத்தில், நானும் உங்களில் ஒருவன், உங்களோடு சேர்ந்தால்தான், நீங்கள் எங்களோடு சேர்ந்தால்தான் எங்கள் மக்களுக்கு நீதி கிடைக்கும், நியாயம் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும் என்ற உணர்வோடு எங்களிடத்தில் பழகுவதை பார்க்கிற போது இன்னும் இந்த மக்களுக்கு நிறைய செய்ய வேண்டும் என்ற உணர்வை தூண்டியவர் நம்முடைய ராஜ்குமார் ஃபாதர் அவர்கள். அவருக்காக நான் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்கள் தமிழுக்கு நான் அடிமை, அன்புக்கு நான் அடிமை என்பது ஒரு பக்கம் இருந்தால், அவருடைய தமிழுக்கு நான் அடிமை. அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை பேசுகிற போது நான் பார்த்து ரசித்திருக்கிறேன். அதனால்தான் இன்றைக்கு 39வது ஆண்டு விழாவை நிறைவு செய்த ஆர்டினேஷன் டே என்று சொல்லக்கூடிய அந்த பெருமைக்குரியவராக அவர் உயர்ந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பெற்றதற்காகவும் இந்த நிலைக்கு தன்னை உயர்த்திய அந்த குருமார்கள் எல்லாம் நினைத்து நன்றி கூறி தன்னுடைய நெகிழ்ந்த குரலிலே பேசுகிற போதுதான் நம்மால் அதை உணர முடிந்தது. அந்த உணர்வு எல்லோருக்கும் இருக்கும். இங்கே பிஷப்பெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று மட்டும் சொல்லாமல், வருங்காலத்தில் வரக்கூடிய பிஷப்புகளையும் அவர் வாழ்த்தி சென்றிருக்கிறார் என்று சொன்னால், அதுதான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பெருமை. அப்படிப்பட்ட பெருமைகள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில்
நானும் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றதை பெரும் பேராக கருதுகிறேன். அதிக நேரம் உங்களிடத்திலே பேசக்கூடாது, இருந்தாலும் அவர்கள் மனம் விட்டு பேசுகிற போது அதையும் நான் மனம் விட்டு பேச வேண்டும் என்பதாக தான் பேசுகிறேன். அதே போல் இன்றைக்கு 50வது ஆண்டு விழாவை ஆர்டினேஷன் என்று சொல்லக்கூடிய அதை 50வது குருத்துவ நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய எங்களுடைய லூர்து சிஸ்டர் அவர்களும் பெருமைக்குரியவர்கள். அவர்கள் இளம் வயதிலிருந்தே பார்த்து வருகிறேன். அதே புன்சிரிப்பு, அப்படிப்பட்ட ஒரு சகோதரியார் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, உங்களோடு இன்னும் தொடர்ந்து பழக வேண்டும், பேச வேண்டும், உங்களிடத்தில் நிறைய நான் கற்றுக்கொள்ள வேண்டும், அது கற்றுக்கொள்வதற்கு அனுமதி தர வேண்டும் என்ற ஒரு ஒற்றை கோரிக்கையோடு உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நீங்கள் என்றைக்கும் இருக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். எத்தனை அழகு கொட்டி கிடக்கிறது என்று ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. ஆக இதை இந்த நேரத்தில் சமர்ப்பித்து, இன்னும் ஒரு சிஸ்டருங்க 50 ஆண்டு, அவங்களுடைய கிளாஸ்மேட் தான் செலின் அம்மா, அது இருக்கிறாங்க. செலின் அம்மா அவங்களுக்கும் 50 ஆண்டுகள். ஆக ஐயா அவர்களுக்கு நன்றி சொல்லி, இப்பொழுது அருட்தந்தை அவர்கள் த கீனோட் அட்ரஸ் ஷார்ட் அண்ட் ஷார்ப் அதை முடித்த பிற்பாடு ஸ்டேஜ் அவர்களுக்கு சென்றுவிடும். மீண்டும் ஒரு முறை நம்முடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு என்னுடைய தாழ்மையான வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். Keynote address by Dr. Arul Pushpam. மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புதுவை சட்டமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவரும் எங்களுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புக்குரிய ஐயா AHM நாசிம் அவர்களே, எங்களுடைய மனங்களை எல்லாம் கொள்ளை கொண்டு இப்படிப்பட்ட அற்புதமான நிகழ்வை என்னால் தான் முடியும் என்ற ஒரு சிந்தனை தாக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் பேரொரு தந்தை பால்ராஜ்குமார் அவர்களே, அருமையான இணை துணை பங்கு தந்தையர்களே, சுவாமிநாதன், பன்னீர்செல்வம், செல்வம் மற்றும் இங்கு வந்திருக்கிற அற்புதமான ஆயர் பெருமக்களே, பேராயர்களே, அருமையான அருட் சகோதரிகளே, அன்பு பெற்றோர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஏறக்குறைய 2 மணி நேரத்துக்கு மேல நான் பேசியிருக்கிறேன். அதிகமா பேசினா ஒரு வேலை எப்படி இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை சொல்லி முடிக்க வேண்டும். நான் புதுவை கடலூர் உயர் மறை மாநிலம் முழுவதும் பயணிக்கிறவன். இந்த ஆண்டு MEP 250 என்று நாம் கொண்டாடுகின்ற பொழுது பங்குகளிலே இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகளை எடுக்கலாம் என்ற ஒரு முன்மொழிவை நாம் வைத்தோம். ஆனால் எனக்கு தெரிந்த அளவிலே பாண்டிச்சேரி மறை மாநிலத்தில் எந்த இடத்துலையும் இது போல நிகழ்வு நடக்கவே இல்லை. ஏன்னா நான் முழுசும் பயணிச்சுட்டே இருக்கிறேன், டிராவல் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு சில இடங்களில் குருக்கள் என்னை அழைத்து இதை பற்றி விளக்கங்கள்லாம் கேட்டாங்க, பிரசங்கம் கொடுக்க சொன்னாங்க. நவநாள் கொடி ஏற்றுறது திருவிழாவெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன். என்னுடைய மறைமாநில என்னுடைய குருமட மாணவர்களுக்கு ஒரு நாள் கருத்தரங்கு கொடுத்தோம். அப்படிதான் மற்ற விதத்தில் எங்கேயுமே நடக்கலை. நமக்கு 107 பங்குகள் இருக்குது.
ஏறக்குறை 9 மிஷன் ஸ்டேஷன்ஸ் இருக்கு, ரிலிஜியஸ் பீப்புள் வச்சிருக்கிறோம். 4 லட்சத்துக்கு மேல மக்கள் இருக்கிறாங்க, 250க்கு மேல குருக்கள் இருக்கிறாங்க, 400க்கு மேல அருட்சோகள் இருக்கிறாங்க. எங்கேயுமே இல்லாத ஒரு தாக்கமும் ஒரு சிந்தனையும் காரைக்கால் ஏற்பட்டிருக்குன்னு சொன்னால் அது எங்களுக்கு பெருமையாக இருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. அண்ணன் பால்ராஜ்குமாருடைய குருத்துவ அருட்பொழிவு நாளில் இந்த நிகழ்வு நடப்பது மிகவும் மிகவும் பொருத்தமாக இருக்கிறது. அதில் அவர் சொல்லும்போது இந்த குருத்துவம் அவர்கள் போட்ட பிச்சைன்னு சொன்னார். யார் காதுல வந்துச்சே தெரியல, அது யார் காதுல விழுந்துச்சா? இந்த குருத்துவம் அவர்கள் போட்ட பிச்சை என்று சொன்னார். அதுல எவ்வளவு ஆழமும் அர்த்தமும் இருக்கிறது. நான் சமீபத்தில் 20ஆம் தேதி அவருடைய பிறந்த மண்ணில் திருவிழா பூசை நான் வைக்க போனேன். மணிக்கொள்ளையில நான் தான் பூசை வச்ச திருவிழா பூசை வைக்க போனேன். அப்போ 1745 மணிக்கொள்ளையில ஒரு குருவானவர் தங்கியிருந்தாருன்னு சொல்லும்போது அப்படியே சாமின்னு கேட்டாங்க. அப்போ அந்த மண்ணில் ஒரு 300 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்துவம் விதைக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான மண்ணில் இருந்துதான் அருட்தந்தை பால்ராஜ்குமார் நமக்கு கிடைத்திருக்கிறார். ஒரு சிலர் மட்டும்தான் அந்த நன்றி உணர்வை வெளிப்படுத்தக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கிறோம்னு சொன்னோம்னா, நான் காலையிலேயே எங்க ஆலயத்தில் சொல்லிட்டேன், வேர்ன்னு சொன்னேன். வேர் இருக்கு இல்லையா, அஸ்திவாரம் சொன்னேன். 2 விஷயம் சொன்னேன், அஸ்திவாரம் வேர்ன்னு சொன்னேன். நான் இப்போ ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன், ஏற்கனவே ஒரு 300 பக்கம் வருது. இப்போ எல்லா ஹிஸ்டரியெல்லாம் சேர்த்து அதுல வேர்களின் வியர்வையிலிருந்து அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கிறேன். வேர்களின் வியர்வையிலிருந்து அப்படின்னு சொல்லி, அந்த வேர்வில் இருந்து தான் கீழே இருக்கிற வேரெல்லாம் சாக்கடைக்கெல்லாம் உள்ள போவோம், எங்கெங்க நாத்து அடிக்கிற இடத்துக்கெல்லாம் போவோம். அது எற தேடும், சாரத்தை உறிஞ்சு எடுக்கும். அது மேல இருக்கிற மரத்துக்கு கொடுக்குது இல்லையா, கீழே இருக்கிற வேறு சேரா இருக்கும், சகதியா இருக்கும், நாற்றம் அடிக்கும், எங்க போவனே தெரியாது. ஆனா பூமி கீழே தான் அது இருக்குது. ஆனா அந்த வேறு மட்டும் இல்லைன்னு சொன்னா உயர்ந்து இருக்கிற மரம் இருக்குமா? இருக்கவே இருக்காது. எனவே ஒரு சில மனிதர்கள் மட்டும்தான் இந்த நன்றி உணர்வு வைத்திருக்கிறார்கள். என்னுடைய புத்தகம் 2014 சிகரம் ஏற்றிய சிறிய பள்ளியில் எழுதும் பொழுது, அப்ப இந்தியாவில் MEP தலைவர் இருந்தார், ஃபாதர் கோர்னுன்னு சொல்லி. நான் பார்க்க போயிருந்தேன், என்னுடைய புக்குக்கு ஒரு ஃபோர்வேர்டு வேணும், ஒரு முகவுரை வேணும்னு கேட்க போனேன். அப்ப சொன்னாரு, no tree should forget the root ன்னு சொன்னார். no tree should forget the root ன்னு சொன்னார். எனக்கு எந்த மரமும் வேரை மறந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னுடைய புத்தகத்தை எழுதியிருக்கார் அவரு. இன்னைக்கு அந்த வேரை மறக்காத ஒரு மரமாக, விருட்சமாக, கனியாக, கனி தருகின்ற சீடனாக இருக்கின்ற அருட்தந்தை டாக்டர் பால்ராஜ்குமார் அவர்கள் இப்படிப்பட்ட நிகழ்வை இந்த இடத்தில் எடுத்திருப்பதில் மறைமாநிலம் மகிழ்ச்சி அடைகிறது. MEP குருக்கள் பெருமை அடைகிறார்கள். நிறைய பேர் அவங்க நினைக்கிறதெல்லாம் எவ்வளவு செய்துட்டு வந்தோம், யாரும் நினைச்சு பார்க்க மாட்டாங்க, யாரும் நன்றி கட்டவங்களா இருக்காங்க, அந்த உணர்வு அங்க இருக்குதாங்க. இன்னைக்கு பாரிஸுக்கு போனீங்கன்னா அந்த உணர்வு அங்க வெளிப்படுத்துறாங்க. ஆனால் இந்த இடம் இன்னைக்கு ஆவணப்படுத்திருக்கிறீர்கள், இவ்வளவு பேரை திரட்டிருக்கிறீர்கள், உழைத்திருக்கிறீர்கள். எனவே தந்தை அவர்களோடு இணைந்திருக்கிற அத்தனை பேருக்கும் நான் மறைமாநில சார்பு பிஷப் வர முடியல, என்னுடைய பதிலை மற்றவங்களும் வர முடியல, நான் வந்திருக்கிற பொழுது அவர்கள் சார்பாகவும் மறைமாநில குருக்கள் சார்பாகவும் உங்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்ச நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். MEP மூதாதையர்கள் உங்களை மேலிருந்து ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார்கள். வாழ்த்துக்கள் தந்தையே. நாம் எடுக்கிற ஒரு சின்ன துளியான விஷயமா இருந்தா கூட அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் உண்டு. எவ்வளவு வழிகள் இருக்கிறதோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்ம எவ்வளவு சிரமம் எடுத்திருக்கிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்கள் உண்டு. நான் காலையில் சிஸ்டர்கிட்ட க்ளூனி சிஸ்டர் பேசும்போது சொன்னேன், நம்முடைய தலைவர் ராஜீவ் சொல்லியிருந்தே இருந்தாங்க, க்ளூனி இந்த வார்த்தை திரும்பி திரும்பி வந்து இருந்துச்சு பார்த்தீங்களா. அதுல ஒரு விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கலாம். 1827 முதல் முறையாக இந்தியாவுக்கு வந்த ஒரு துறவர சபை க்ளூனி சபை தான். 1827 1844 காரைக்காலில் வந்துடுறாங்க. அப்போ 1827 ஒரு 5 சகோதரிகள் வராங்க. அதுல ஒரு சகோதரி இறந்துடுறாங்க, வந்த உடனே இறந்துடுறாங்க. அவங்க பேரு அருட் சகோதரி செராஃபின். அவங்கள அடக்கம் செய்திருக்கிறாங்க. 6 வருஷத்துக்கு பிறகு அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தர் இறக்குறாங்க. 6 வருஷத்துக்கு பிறகு கல்லறை தோண்டும் பொழுது இந்த அருட் சகோதரி அவருடைய உடல் அழியாமல் இருக்கிறது, போட்ட உடுப்பு அப்படி வெள்ளை வெளியேர்னு இருக்குது, மடிப்பு கூட கலையில அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய புத்தகத்தை நான் எழுதும் பொழுது பிரெஞ்சு குருக்கள் புனிதமானவர்கள், அதே வேளையில் அருட் சகோதரர்களும் புனிதமான பணி மேற்கொண்டதால் தான் கடவுள் இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கான்னு சொல்லி ஒரு வரியை என் புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன் நான், புரியுதுங்களா? அப்படி புனிதமான அருட் சகோதரிகளையும் இங்க வந்திருக்கிறாங்க.
ஏன் சொல்லுன்னா, ஒரு சில இடத்துல குருக்கள் போக முடியல. கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா சிஸ்டங்க ஈஸியா போயிடுவாங்க, பள்ளிக்கூடம் நடத்துவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ்ட பேசுவாங்க, பெற்றோர்கள்ட்ட பேசுவாங்க, அப்படி பெற்றோர்கள்ட்ட பேசிட்டு அந்த ஊருக்கு வீட்டுக்கு போயிடுவாங்க, வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட பேசுவாங்க, அங்க பேச ஏற்பாடு அங்க தேவைகளை அறிஞ்சுக்குவாங்க, திரும்பி வேலை செய்வாங்க. அப்போ ஒரு சேனல் உருவாயிடுச்சு. பிள்ளைங்க வழியா பெற்றோர்களையும் பெற்றோருடைய சமூகத்தையும் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு சிஸ்டங்க பெற்றதால தான் க்ளூனி அருட்சகல் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல டிஸ்பென்சரி இருக்கும். டிஸ்பென்சரி எங்கன்னா செய்யூர்ல கிராஞ்சனி ஆரம்பிச்சிருக்காரு, அணிலாடுல கொதைக்கு ஆரம்பிச்சிருக்காரு, திண்டிவனத்துல கோம் ஆரம்பிச்சிருக்காரு, இங்க லூஃப்ரியர் கடலூர் கொண்டு வந்திருக்கு. இப்பெல்லாம் இன்னைக்கு நீங்க பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல பார்த்திருப்பீங்க, ஆனா அன்னைக்கு மருந்தகம் என்பது மிக சாதாரணமானது. ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த மருந்தகத்தை தேடி வருவாங்க, இல்லைன்னா சிஸ்டங்க மாட்டு வண்டி எடுத்து போவாங்க. இப்படி அதே போல் நம்முடைய அருட் சகோதரிகள், மாதா இருதய சபை சார்ந்த சகோதரிகள் துப்பி காலத்திலிருந்து 44 ஆரம்பிச்சீங்கன்னா ஒருவேளை கல்வி பணியோட மருத்துவ பணியும் சமூக பணிகளையும் விடுதலை பணியும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். எனவே இதையெல்லாம் இன்னைக்கு மக்கள் ஓரளவுக்கு உள்வாங்குவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த நாள் இருந்தது. இந்த நேரத்தில் உங்களுக்கு மீண்டுமாக நன்றி சொல்கிறேன். அதே போல் நம்முடைய தலைவர் மரியாதைக்குரிய நாஜிம் அவர்கள் இங்க இருப்பது நமக்கு எல்லாருக்கும் சந்தோஷம். நமக்கு நாங்க திருச்சியில ஒரு கூட்டம் போடும்போது நான் அதுல உறுப்பினராக போயிருந்தேன். பிஷப்ஸ் எல்லாம் எவ்வளவு வாங்கி எல்லாம் கட்டிக்கிட்டோம். அதுல கூட்டம் போட்டு நீங்க இந்த கூட்டணிக்கு சப்போர்ட் பண்றீங்களா, வாங்கி கட்டிக்கிட்டோம். ஆனாலும் எங்களுடைய பேர் ஆதரவும் ஒத்துழைப்பு நிச்சயமாக இருக்கும். நான் உப்பளத்துல பங்கு சாமியாரா இருக்கும் பொழுது அங்க 4 முறை வெற்றி அடைந்த ஒரு கட்சியை தோற்கடிக்க செய்து அங்கு கத்தோலிக் கிறிஸ்தவரான அனிபால் கன்னடையை கொண்டு வருவதற்கு நான் முழுமூச்சாக இறங்கி கேன்வாஸ் பண்ணி ஓட்டு வாங்கி ஒரு பீரியட் 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு கிறிஸ்தவர் அங்க கொண்டு வந்தேன். இந்த எலெக்ஷன்ல போன எலெக்ஷன்ல நான் அங்க பங்கு தந்தையா இருந்த பொழுது எங்களுக்கும் அரசியல் சார்பு உண்டு, ஈடுபாடு உண்டு, ஆசை உண்டு. காரணம் எங்களுக்கு அது தொடர்பில் இருப்பதால் தான் நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். எனவே காரைக்கால் பங்கிற்கும் பள்ளிக்கூடத்திற்கும் அருட் சகோதரிகளுக்கும் எங்களுடைய அன்பு மக்களுக்கும் நீர் செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்கும் உதவிகளுக்கு நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து இந்த 5 ஆண்டுகள் உங்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் எல்லா விதமான சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் கிடைக்க வேண்டும். எடுக்கிற எல்லா முயற்சிகளிலும் நீங்கள் வெற்றி அடைய வேண்டும். எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கொண்டு ஏழை எளிய மக்களுடைய குரலாக ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி இங்க இருக்கிற எல்லா ஆயர்கள், எங்களுடைய அன்பு தந்தையர்கள், சகோதரர் அத்தனை பேர் சார்பாக கேட்டு உங்களுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். இந்த 5 ஆண்டுகள் சிறப்பாக அமைய வேண்டும் என்று எங்களுடைய ஜெபம் உங்களுக்கு உண்டு. அருமையானவர்களே, தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். பேசினே இருக்கும்போது கேட்டுட்டே இருப்பீங்க. நிறைய கலை நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது. நீங்க எனக்கு ஒரே ஒரு சின்ன உதவி மட்டும் செய்யணும். நம்ம இப்ப எம்இபி குருக்களுக்காக நன்றி சொல்றோம். ஒவ்வொரு குடும்பத்திலுமே கொஞ்சம் ஒரு 100 வருஷம் ஒரு 200 வருஷம் ஓடி போனீங்கன்னா ஒரு மூதாதையர் இருப்பாங்க. உங்க தாத்தா பாட்டி இருப்பாங்க இல்லையா? இந்த தாத்தா பாட்டி எல்லாம் நீங்க யாருமே கிடையாது. இந்த தாத்தா பாட்டி உயிரா இருப்பாங்க, உயிராம இல்லாம கூட இருப்பாங்க. உங்க வரலாறை தேடி பாருங்க, உங்க வீட்டு வரலாறை தேடி பாருங்க. அந்த வரலாற்றில் நீங்க புறப்படுங்க. இன்னைக்கு நம்ம உச்சத்தை தொட்டு இருப்போம், சிகரத்துல ஏறி மிதந்து இருப்போம். ஆனால் அது கீழே படுத்து கிடக்கிறதெல்லாம், மடிந்து கிடக்கிறதெல்லாம் உங்களுடைய தாத்தா பாட்டி தான். அவங்களுடைய சிரமங்கள், அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை, அவருடைய தியாகம், அவருடைய உன்னதமான சிந்தனைகள், அவருடைய உறவுகள், அவருடைய நேர்மைத்தன்மை இதெல்லாம் வளர்த்திருக்குது. அந்த தாத்தா பாட்டி யாருடைய சொத்தையும் யாருடைய பொருளையும் அபகரிக்க நினைக்காதவங்க, தெரியுமா? இன்னசென்ட்னு சொல்வோம் இல்லையா? நம்முடைய தாத்தா பாட்டி எல்லாம் கடவுள் நம்பிக்கை தான். கடவுள் பார்த்துக்குவாரு, மரம் வச்சுவன் தண்ணி ஊத்துவான். இதுதான் தாத்தா பாட்டி சொல்றதெல்லாம். நீங்க கொஞ்சம் தோண்டி போயிட்டு இன்னைக்கு இருக்கிற எல்லா சத்தத்திலையும் எல்லா விதமான படபடப்புலையும் மேந்து இல்லாம அந்த ஆழத்துக்கு போய் குடும்பத்துக்கு போயிட்டு அவங்க தியாகத்தையும் அவங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கையும் உள்வாங்கிட்டு நீங்க வளரும் பொழுது நிச்சயமாக இன்னும் ஒரு 100 ஆண்டுகள் அந்த எம்இபி விதைத்த விதைகளை, அவர் போட்ட மரங்களை நான் வளர்த்து எடுக்க முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஃப்ளைட்டை பிடிச்சி கோவாவில் இருக்க வேண்டிய ஆள். மத்திய அரசினுடைய சங்கீத நாடக அகாடமி நிகழ்ச்சியானது எனக்கு 28ஆம் தேதி கோவாவில் இருக்கணும். உங்களது நிகழ்ச்சி 7 மணிக்கு எனக்கு ஆர்டர் வந்துருந்துச்சு.
நான் தவிச்சிட்டேன். ஒரு பக்கம் மகிழ்ச்சி, ஒரு பக்கம் வருத்தம். அது என்னுடைய குடும்ப சூழ்நிலை. இறுதி ஆண்டவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன், ஐயா போகணும்னு ஆசையாக இருக்குது, போகணும்னு இருக்குன்னு ஆசையாக இருக்குது, என்ன செய்கிறாங்க. மறுநாள் ஒரு இமெயில் வருது, எரிபொருள் சிக்கனம் சில காரணங்களுக்காக நிகழ்ச்சி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுது. ஒரு விதத்தில் ஒரு மகிழ்ச்சி, ஒரு விதத்தில் ஒரு இது. அப்புறம் மறுநாள் இமெயில் வருது, இந்த நிகழ்ச்சியை உங்கள் உள்ளூர்லேயே நடத்திங்க. இந்தியாவிலேயே 3 பேருக்கு தான் இது கொடுத்தாங்க. இந்தியாவிலேயே 3 பேருக்கு. குஜராத்தில் ஒரு டைரக்டர், மகாராஷ்டிரா ஒரு டைரக்டர், காரைக்காலில் ஒரு சின்ன கடுகு காரைக்கால், அதில் ஒரு டைரக்டர் நான். இந்த உங்கள் ஊர்லேயே நடத்திங்கன்னு எனக்கு சொல்லிட்டாங்க. எனவே அந்த ப்ராசஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஜூன் முதல் வாரத்தில் பிஎஸ்சி திருமண மண்டபத்தில் எங்கள் நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. நீங்கள் அனைவரும் வந்து அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். தேதி உங்கள் பின்னால் அறிவிக்கப்படும். இப்போது நிகழ்ச்சிக்கு போகும். பாசமிகு அருள் தந்தை நமது பங்கு தந்தை அவர்களின் 39வது இந்த ஆண்டு. அவருக்கு எமது கலைக்குழு சார்பிலும் உங்கள் சார்பாகவும் இந்த கதராடை அணிவிக்கின்றோம். இருந்து வந்திருக்கும் அருள் திரு தந்தை அவர்களின் ஆசிரியரோடும் ஏனைய தந்தைகளின் ஆசிரியரோடும் உங்களுடைய ஆசிரியரோடும் விண்ணையும் மண்ணையும் அரசாளும் இறைவனையே இயேசுவை ஈண்டெடுத்த அன்னை மரியாளின் புனித தேற்றனின் பொறுப்பாதங்களை பணிந்து இந்நிகழ்ச்சியை உங்கள் முன் பணியோடு படைக்கின்றோம்.
வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. ஆமா, காரைக்காலில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கேன், நீங்க போகல? அப்படியா? ஆட, என்ன கோலகாலமா நடந்துகிட்டு இருக்கு? ஆச்சரியமா இருக்கு. காரைக்காலே ஒரே அலவலமா இருக்கு. என்ன விசேஷம் ஒண்ணுமே புரியலையே. மத்தியானம் சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸ், டீ. சும்மா சொல்லக்கூடாது தம்பி. நிகழ்ச்சின்னு தெரியலையா? தெரியல? எம்எல்ஏ ராஜபையா கூட வந்திருக்கிறாங்களே. ஆமா ஆமா, நம்ம இந்த கோவில்லாம் கும்பிடுறோம்ல, சாமி கும்பிடுறோம்ல, 250வது ஆண்டு விழாவை இங்க காரைக்கால்ல கொண்டாடுறாங்க. புரியுதா? நம்ம அடுத்த நாளே மறந்துடுறோம். 250 ஆண்டு கழிச்சு அவங்க நினைச்சு பார்க்குற மாதிரி எவ்வளவு பெரிய இது. என்ன சொல்றீங்க? அதாவது பிரான்ஸ்ல இருந்து 3 ஆயர்கள் வந்தாங்க. ஈரான் ஈராக் வழியா பாகிஸ்தான் வந்தாங்க. எப்படி 2 வருஷம் நடந்தே வந்திருக்கிறாங்க. இப்போ உள்ள மாதிரி பிளைட்டு ஹெலிகாப்டர் எல்லாம் அப்ப கிடையாது. நடந்தே வந்து நம்ம மதத்தை இந்தியாவில் போச்சிருக்காங்க. ஆமா, அது மட்டும் இல்ல, அவங்க 3 பேர் வந்தாங்களா, வந்த கையோட அவங்க நோயாய்ப்பட்டு பசி பிணி இறந்து போயிட்டாங்க. அவங்க சோட்டில் தான் இன்னைக்கு, அவங்க போட்ட பிச்சையில தான் இன்னைக்கு நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம். கோலாகாலமா நம்ம இருக்கோம்னா அவங்க போட்ட பிச்சையா அவங்க நினைச்சு பார்க்கணுமா இல்லையா? அதனால தான் இந்த மேட்ராசனத்துல முதல் முறையா காரைக்காலில் கொண்டாடுறாரு நம்ம ஃபாதர். ஆமா, அவங்க நம்ம நாட்டுல வந்து நம்ம நாட்டு மொழிகளை கத்துக்கிட்டு மக்கள்கிட்ட பழகிருக்காங்க பாருங்க. ஆமா, நம்மளால பேச முடியல. ஆமா, மொழியை பேச முடியல. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்ததுனால தான் நம்ம படிச்சிருக்கோம். கல்வி கண்ணை திறந்தவங்க அவங்க தான், சுகாதார பணியை செஞ்சவங்க அவங்க தான். இன்னைக்கு செயற்கையா இத்தனை ஆயர்கள் உட்காந்துருக்காங்க பாருங்க, செயற்கை ஆயர்கள். இவங்களை பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி வருது. ஆயர்களை நேரா பாக்குற மாதிரியே இருக்கு. நம்ம பிஷப் இன்னைக்கு வரலனாலும் இவ்வளவு பிஷப் வந்திருக்காங்கல்ல, அந்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நம்ம பங்கு தந்து தானே. ஒருத்தர் மைக்கேல் அகஸ்டின் மாதிரியே இருக்கிறாரு பாருங்க. ஆமாங்க, உண்மை அப்படிதான். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? இந்த கல்வி கண்ணு இந்த சென்ட் மேரிஸ் ஆரம்பிச்சிருக்காங்க காரைக்காலில். ஃபர்ஸ்ட் பாண்டியில பெத்தி செமினார் கல்லூரி. முதலா இந்தியாவிலேயே கல்விக்கு தந்தது நம்ம மதம் தான், யாரும் மறக்க முடியாது. அது மாத்திரம் இல்ல, நிர்மலா ராணி 1903ஆம் ஆண்டு நிர்மலா ராணி காரைக்காலில் உருவானுச்சு. 1903ஆம் ஆண்டு. யாரு? அருளாளர் ஆண்மரி ஜாவுகே. அந்த அம்மா போட்ட விதை இன்னைக்கு ஆலமரமா வளர்ந்துருக்கு. அது மட்டும் இல்ல, சென்ட் மேரிஸ்ல படிச்சவங்க எல்லாம் பெரிய பெரிய வேலை இருக்காங்க. பருப்பு மறைக்காருன்னு ஒரு ஐயா முதலமைச்சரா இருந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, நம்ம நாசிம் ஐயா எதிர்கட்சி தலைவர், அவர் என்னன்னா அங்கே சென்ட் மேரிஸ்ல படிச்சவர் தான். நிர்மலானில படிச்சவங்க பெண்கள் உலகம் பூரா பணி செஞ்சுட்டு இருக்காங்க. உலகம் பூரா சென்ட் மேரிஸ்ல படிச்சவங்களும் உலகம் பூரா பணி செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த உலகம் பூரா பணி செஞ்சுட்டு இருக்கிறதுல என்னுடைய மவளும் ஒண்ணு. இந்த சொல்லி நான் பெருமைப்படுறேன். பிரான்ஸ்ல பணி செஞ்சுட்டு இன்னைக்கு ஆப்பிரிக்காவில் பணி செஞ்சுட்டு இருக்காங்க. என்ன எதுக்கு? அந்த நிர்மலா ராணி பள்ளிக்கூடம், சென்ட் மேரிஸ். அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆஸ்பத்திரியை பார்க்கிறோம், மருத்துவமனைகளை பார்க்கிறோம். புதுத்துறையில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு பார்த்தீங்களா? ஆகா, ஏன் இங்க பெண்கள் அவசர அவசரமா அங்கதான் போறாங்க? ஏன் இங்க என்ன இருக்கு? நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை கொடுக்கறது அந்த புதுத்துறை மருத்துவமனை இல்லைங்களா? அந்த நம்பிக்கையை எனக்கும் கொடுத்தாங்க. நொந்து போயிட்டேன், வெந்து போயிட்டேன். அந்த மருத்துவமனை தான் எங்களை காப்பாத்துனுச்சு. என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி மக்களை வந்து மகிழ்வுக்கு நம்ம மதம் இருக்க ஒன்றும் வேணாம். நம்ம மாதா கோவில் இருக்குல்ல, இன்னைக்கு புனரமைப்பு வேலை நடந்துகிட்டு இருக்கு. அதை ட்ரில்லு போட்டு எடுக்கிறதுக்கே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதை புனரமைப்பு பண்றதுக்கே ஃபாதர், நம்ம பங்கு ஃபாதர் நாக்கு தள்ளுது. எவ்வளவு பேர்கிட்ட போய் கேட்கிறாரு, பிச்சை கேட்கிறாரு. அந்த புனரமைப்புக்கே நம்மளால முடியல.
அந்த கோயிலை எப்படி கட்டியிருப்பாங்க? ஆமா ஆமா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. நம்ம தாத்தாவோட தாத்தாவை நம்ம நினைச்சு பார்க்கணுமா வேணாமா? நிச்சயமா நிச்சயமா. அந்த புனரமைப்பு அந்த கோயில் நாளைக்கு ஜெகஜோதி ஆனருப்பாடு நம்முடைய பேரனோட பேரன் சாமி கும்பிடுவாங்க. ஆமா நிச்சயமா. நமக்கு தானே மகிழ்ச்சி, நம்ம சன்னதிக்கு தானே மகிழ்ச்சி. அதைத்தான் உங்களை நம்ம நினைக்கணும். அது நினைக்கிறனால தான் இன்னைக்கு 250வது ஆண்டு விழாவை நம்ம ஊர்ல கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஆமா புரியுதுங்களா? பாத்தீங்களா? அதனால அந்த பாதரங்கள்லாம் ஆயர்கள்லாம் நம்ம மறக்க கூடாது, வருஷாவர்ஷம் நினைக்கணும். முக்கியமான கருத்து என்ன இருக்குனாங்க, சொல்லுங்க. இந்த எம்இபி சபையை சேர்ந்த ஃபாதர் ஒருவர் நம்மளோட இந்தியாவை கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாம மிகப்பெரிய நோய் வந்து கொத்தா மக்கள் செத்துட்டு இருந்தாங்க. அந்த நோயில இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன செய்யுதுன்னு அப்ப இருந்த அரசர்கள், நம்ம நாட்டு அரசர்கள் தானே ஆண்டாங்க. அவங்களாலேயே ஒண்ணும் செய்ய முடியல. மக்கள் கொத்தா செத்துட்டாங்க அந்த நோயில. அந்த நோய இந்த நாட்டை விட்டே விரட்டுறதுக்கு இந்த எம்இபி சபையை சேர்ந்த ஒருத்தர் தான் அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அந்த மருந்த ஊசியை போட்டு ஒவ்வொரு ஊரா போய் திருத்த ஆயிரக்கணக்கான பேருக்கு ஊசி போட்டு அவங்களை குணப்படுத்துறது இல்லாம இந்த இந்திய நாட்டை விட்டே விரட்டிட்டாங்க அந்த நோயை. அப்படியாப்பட்ட சேவை செஞ்ச அமைப்பு இந்த எம்இபி அமைப்புங்க. நல்லா சொன்னீங்க தம்பி, சரியா சொன்னீங்க. இன்னொன்று தெரியுமா? இமாக்லோட்டு அருள்திரு சகோதரிகள் முதல்ல டீச்சர் ட்ரைனிங் நடத்துனாங்க. உலகம் பூரா அந்த டீச்சர் இருக்காங்க. பெண்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பள்ளி இன்னைக்கு நர்ஸ் ட்ரைனிங் எவ்வளவு அழகா நடக்குது. அது மட்டுமல்ல, பொதுத்துறை, பொதுப்பணி, சமூக பணி. ஒரு நாள் பார்க்குறேன், நம்ம முதியோர்கள் இருக்குல்ல, அங்க அனாதை பெரியவங்க, வயசானவங்க, ஒரு அம்மாவுக்கு காலில் ரத்தம் செந்தது, சீழு. அதை அந்த அம்மா மதர் இருக்காங்க பாருங்க, அவங்க கையால் தொட்டு தொடச்சி ஆஸ்பத்திரியில் கூட கவனிக்க மாட்டாங்க. அவங்க தொட்டு தொடச்சி அதை குணமாக்கி கண்ணால பார்த்தேன். இது மாதிரி சேவை செய்கிறாங்கல்ல அந்த அம்மா, அந்த அருள் கண்ணீர்கள், அவங்க வாழ்வு மனசார வாழ்த்துறேன். மதர் தெரசா இருந்தாங்களே, அவங்க செஞ்சு நம்ம கண்ணால பார்த்தது இல்ல, பார்க்கல. இப்போ நீங்க கண்ணால பார்க்குறீங்க. கண்ணால பார்க்க இந்த மாதிரி 60 சகோதரிகள் உழைக்கிறாங்கல்ல, அவங்க நல்லா இருக்கு, பல்லாண்டு. இன்னொன்னு பாருங்க ஐயா, இதெல்லாம் சமூக சேவை. ஆன்மீகத்துல இந்த எம்இபி சபைக்காரவங்க தான் சாதாரண மக்களும் படிக்கிற மாதிரி பைபிளை எளிமைப்படுத்தி எல்லா ஜனங்களும் படிக்கிற மாதிரி பைபிளை ஈஸியா எளிமையான தமிழில் கொண்டு வந்தது யாருன்னா இந்த எம்இபி சபைக்காரங்க தான். இல்லைன்னா நம்ம பைபிளை படிச்சு புரிஞ்சிக்க முடியுமா? சொல்லிக்கிட்டே இருக்கலாம் தம்பி, எனக்கு நேரம் ஆகுது. ஆமாங்க, விழா எல்லாம் பார்த்துட்டு வந்துருவோம். நம்மளும் போய் என்னாலும் முடியல. சரி வாங்க, எல்லாம் போய் சேர்ந்து பார்த்துட்டு வந்துருவோம். ஒலிவியர் போட்டுக்கல, அவரை நான் நேரடியே பழகிருக்கேன்னு வச்சுங்களேன். வயசு எஸ்ன்னு வச்சிருந்தோம் இங்க சன்மேர்ஸ்ல நிர்மலானில, அதுக்கு அவங்க தான் வந்து தலைமை தாங்கி நடத்துவாங்க. ஆமா இந்த விழாவை நடத்துறதுக்கு நம்ம பங்கு ஃபாதர் இருக்காரு பாருங்க, அவரு பட்ட சிரமம். எனக்கே 15 தடவைக்கு மேல போன் பண்ணிட்டாரு. எனக்கே 15 தடவைனா இந்த பந்து அமைச்சவங்க, ரேடியோ வரவங்க, அவங்க இவங்க எவ்வளவு போன் பண்ணிருப்பாரு. நிச்சயமா அவர் தூங்குனாலும் தெரியல. ஆனா அவருக்கு கீழே ஒருத்தர் இருக்காரு பாருங்க, அவரா சாமிநாதனா, துருதுருன்னு ஓடுவார, சக்கரத்தை காலில் கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காரு தம்பி. நான் ஒரு நாள் ஸ்கூட்டரை நிப்பாட்டிட்டு என் பின்னால ஏறுங்கிறேன், ஏன் தம்பி பின்னால ஏறுங்கிறேன், வேணாம் நான் ஓடுறேன்ட்டு ஓடுறாரு. எப்படிதான் அவரை கண்டுபிடிச்சாரோ தெரியல. பெரிய ஃபாதர் பக்கத்திலே வச்சிருக்கிறாரு. அவருக்கு அப்புறம் பன்னீர் ராஜா ஃபாதர், பாவம் வயசானவர், எவ்வளவு சுறுசுறுப்பு. பள்ளிக்கூடத்து ஃபாதர் எவ்வளவு சுறுசுறுப்பு. ஆமா, இத்தனைக்கெல்லாம் காரணம் அவர் கூட இருக்காருங்க பாருங்க, இந்த எல்எஸ்பின்னு ஒரு பையன், நெல்சன் அந்த பையன், இன்னொருத்தி ஜானு, லூர்து, அவங்க பின்னாலே ஓடிட்டு இருக்காங்க. நம்ம பங்கு வளர்ச்சியில், பங்கு மக்கள்ல இருந்து எல்லாருமே அவருக்கு அடிபணிஞ்சிட்டு இருக்காங்க. எனவே பங்கு மக்கள் வாழ்க, வளர்க, வாழ்க, பங்கு தந்தை அவர்கள் வாழ்க, தந்தையர்கள் வாழ்கன்னு நம்ம அடுத்த நிகழ்ச்சிக்கு போவாங்க. எல்லாரையும் அழைச்சிட்டு வந்திருக்கோம், எல்லாரையும் அழைச்சிட்டு தான் நிகழ்ச்சிக்கு போவாங்க. வாங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருங்க.
ஹலோ தம்பி உடற்கல்வி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். தம்பி பேர் பாவலன், வருங்கால கலைமாமணி. அவரை நாம் வாழ்த்துவோம்.
சபாஷ். கைத்தட்டுங்க. சபாஷ். கைதட்டுங்க. சபாஷ். சபாஷ். கைதட்டுங்க. ஜோரா கைதட்டுங்க. சபாஷ். கைதட்டுங்க. நல்லா கைதட்டுங்க.
அடுத்தது கட்டைக்கால் கூத்து. விருத்தாசலம் வரதராஜ் இவர் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். அவரை வரவேற்போம். இந்த மண்ணில் கடைசி விவசாயி ஒரு உயிரோடு இருந்தானா அவன் கூட விடிய விடிய எங்களை ஆட சொல்லி பார்த்துட்டு இருப்பான். நடந்து ஊரு ஆதரவு சொல்லலையே, ஆசை வார்த்தை சொல்லலையே, ஒய்யார நடந்து ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போற உள்ள அடி ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போற உள்ள என் அத்தை மவரத்தினவே ஆதரவு சொல்லலையே, ஆசை வார்த்தை சொல்லலையே, என் அத்தை மவரத்தினவே ஆதரவு சொல்லலையே, ஆசை வார்த்தை சொல்லலையே, அடி ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போற உள்ளே. அடி வாழை கனிக்கரும்பே, வாழை கனிக்கரும்பே, வலது கை சக்கரையே, அடி வாழை கனிக்கரும்பே, வலது கை சக்கரையே, அடியேலா 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 கிராமே ஒண்ணு என்ன சொல்லி கூப்பிடுவேன், என்ன சொல்லி கூப்பிடுவேன், அடியேலா கிராமே ஒண்ணு என்ன சொல்லி கூப்பிடுவேன், என்ன சொல்லி கூப்பிடுவேன், அடி ஒய்யார நடந்து ஒய்யார நடந்து ஊருக்கு தான் போற உள்ளே. கூப்பிடுதே முத்தம்மா, உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காரோராக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா. ஒரட்ட சட கூப்பிடுது முத்தம்மா, உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காரோராக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா. என்ன ஓல கீத்து நீ சிறக சம்பா நாட்டு, நல்ல பல காத்து உன்னதையும் கொஞ்சம் மாத்து. ஒரு சட கூப்பிடுதே முத்தம்மா, உன் பின்னால நான் வாரேன் குத்தம்மா, உன் காரோராக்கு முத்தம்மா, என்ன சேதாரம் பண்ணுதடி முத்தம்மா. கூட இருந்தாய், பள்ளிக்கூடம் படிக்க வந்தாய், பவுசாக கூட இருந்தாய், பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதி
ரத்தினமே கண்ணம்மா பட்டம் பெறாமலே ஞான தங்கமே பாதியில பறந்துட்டு ரத்தினமே கண்ணம்மா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க ஆளால கண்டா அடலுக்கு தகப்பா வணக்கமுங்க ஆடாம ஆட்டி வச்ச வணக்கமுங்க வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைக்கு வெல்லும் வரைக்கும் என் காலுக்கு சலங்கையிட்டு உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடுமையா நம்ம கட்டளைக்கு வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் நீ இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையாது நிக்காது ஒரு போதும் மழைக்காகத்தான் மேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழ அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது மகனே மகனே காத்துக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 பட்டை கிளப்புறான்டா அவன் வரவராஜன் விளையாட்டுக்கு வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே வந்தார வாழ வச்ச ஊரு புயல் வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் அழகு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு தரையில சக்கரை ஓடுற மாதிரி தரையில சக்கரை ஓடுற மாதிரி தலையில ஓடுறான் மகன் வரதராஜன் வாழ்த்துக்கள்.
வந்தாலும் அசையாது பாரு எங்க தென்னாட்டு சிங்கம் வந்து முன்னேற்றி கொண்டு வந்த பொன்னான கதை உண்டு கேளு அண்ணே பொன்னான கதை உண்டு கேளு ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ ஊரு மகிழ்ந்திடணும் நாடு செழித்திடணும் சாமியை கும்பிட்டுக்கோ பூமி விளையும் அப்போ கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு கோயில் குழந்தா ஊருக்கு அழகு கோயில் இல்லா ஊர விளக்கு இந்த மண்ணு மணக்கிற வந்து நின்று ரசிக்கிற ஊரு சனம் இந்த சேர இழுத்து செல்லும் எங்களுக்கு பயமா இருக்குடா. இளம் கன்று பயமறியாது. நாட்டுப்புற கலைகளை கேள்விப்பட்டிருக்கிறேன். அதில் ஒரு வேள்வியை பார்க்கிறேன், அறத்தை பார்க்கிறேன். என்ன ஒரு ஈடுபாடு! வரதராஜன் பாராட்டு. என்னடா தின்ற அப்படி பேப்பரை தின்றான். சபாஸ் சபாஸ் கைதடி கைதடி. வெரி குட் வரதராஜ். எங்கடா வச்சிருக்க? கால்ல வச்சிருக்கியா? கால்ல வச்சிருக்கியா? ஐயோ
பிரேக். ஒன் லைன், ஒன் லைன். கடைசி நிகழ்ச்சியாக அவங்கள விடுங்க. பங்கு அருள் திரு தந்தை அவர்களுக்கும் கண்டு ரசித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எமது காரைக்கால் கலைக்காவலர் கலைக்குழு சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் சந்திப்போம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம். எங்கள் நாடகம் இருக்கு, மறந்துடாதீங்க. சொல்லும் போது நிச்சயமாக வந்துருங்க. வாங்க, சென்டர் வாங்க, சென்டர் வாங்க, சென்டர் வாங்க. தப்பு சுகுணா அவர்கள், சுதா அவர்கள். தப்பு சுகுணா, சுதா. தப்பு. இந்த அருமையான நிகழ்விலே இந்த MEP பற்றிய விளக்கமான விளக்கங்களை இந்த நாடகம் மூலமாக வெளிப்படுத்திய நாடக மாமணி தெய்வ திவ்யதாஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நாடக மாமணி வின்சென்ட் ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திரு லூர்தராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். பங்கு தந்தையர்கள், இங்கே வருகை தந்திருக்கிற தந்தை நம்முடைய புதுவையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற லீகல் வழக்கறிஞர் அவருடைய திரு ஃபாதர் அருள்புஷ்பம் அவர்கள் இப்பொழுது எல்லோரையும் கௌரவிக்கின்றார்கள். இப்பொழுது நீங்கள் இந்த நிகழ்வை பார்த்த பொழுது ஒரு கட்டைக்கால நின்று பாவேந்தன் தலையில் அப்படியே ஒரு கையே படாம அந்த கரகத்தை சிறப்பாக நடத்த பாவேந்தர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் எல்லோரும் உற்சாகமாக கீழே இறங்கி கட்டைக்காலில் டான்ஸ் ஆடி ஏற்கனவே ஒரு முறை வந்து இங்கே நம்ம உற்சாகப்படுத்திய, இப்பொழுதும் ஒரு மயிர்குச்சரியும் சிறப்பான நிகழ்ச்சி நடத்திருக்கின்ற நம்முடைய வரதராஜன், விருத்தாசலத்தின் வருகை தந்திருக்கின்ற வரதராஜன். இப்பொழுது பாவேந்தன், வரதராஜன் வாங்க வாங்க, போடுங்க, நீங்க ரிமாண்ட் போடுங்க, சொல்லிட்டே இருங்க, வரட்டும், சொல்லிட்டே. அண்ணன் சூசராஜ் அவர்களுடைய பேரன், சிறப்பாக இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்திருக்கின்ற விக்டர் மரிய வியானி. விக்டர் மரிய வியானி இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கின்ற நம்முடைய அந்து என்கின்ற நம்முடைய அண்ணனுடைய புதல்வன் ஜான் கென்னடி. இந்த நிகழ்வை சிறப்பாக MEP நாடகத்தை நமக்கு விளக்கமாக விரிவாக எடுத்து இன்றைக்கு உற்சாகப்படுத்தியிருக்கின்ற, கோவாவுக்கு செல்லாமல் நம்மோடு இருக்கின்ற அண்ணன் கலைமாமணி, கட்டைக்கால் ஜனாதிபதி விருது பெற்ற எம்மா உயரமா இருந்தான் பாருங்க, அவனோட ஒரு சைஸ் மேல வந்திருக்கான் பாருங்க. ஜனாதிபதி விருது பெற்ற அண்ணன் சூசராஜ் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அருள் திரு தென்னங்குடியிலே புதிதாக பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கின்ற ஆண்டோ சகாயராஜ் அவர்களையும் டீக்கன் ஃபாதர் ஜான்ராஜ் அவர்களையும் உங்கள் அன்போடு வருகின்ற அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது பாஸ்டின் அண்ணன் சூசராஜ் அவர்கள், பாஸ்டின் ஜான் கன்னடி, சேவியர், கொஞ்சம் சீக்கிரமா எல்லாரும் தவுல் ரஞ்சித் எல்லாரும் மேக்ஸிமம் எல்லாரும் வந்து வந்துட்டீங்களா? ஓகே, வந்துட்டாங்க. ஓகே, இப்பொழுது நம்முடைய சாமியார் இது இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய புதிதாக தென்னங்குடியிலே பொறுப்பேற்று பங்கு தந்தையுடைய அருமையான வேண்டுகோளை ஏற்று வருகை தந்திருக்கின்ற தென்னங்குடியுடைய பங்கு தந்தை அருள் திரு ஆண்டோ சகாயராஜ் அவர்களுக்கு நீங்களே போடுங்க. ஆண்டோ சகாயராஜ் அவர்களுக்கு உங்கள் அனைவரும் கைத்தட்டுவதோடு வருகின்ற அன்போடு வரவேற்று சிறப்பாக அவர் தன்னுடைய பணியை தென்னங்குடியிலே பணியாற்ற வேண்டும் என்று அனைவரின் சார்பாக வாழ்த்தி, இப்பொழுது இங்கே வருகை தந்திருக்கிற டீக்கன் அன்பிற்கினிய எல்லோரோடும் அன்போடு சிறப்பாக பணியாற்றிக் கொண்ட ஞானராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம் நம்முடைய பங்கு தந்தையின் சார்பாக. ஓகே, இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியினுடைய ஒரு பகுதியாக இன்று இந்த ஆண்டு ஜூபிலி கொண்டாடி கொண்டிருக்கின்ற அருள் சகோதரி லூர் பாடல் குழுவினர் அனைவரும் மேடையிலே வந்து கிராமத்தில் இருந்து வருகின்ற பொறுப்பாளர் அனைவரும் நம்முடைய பங்கு தந்தைக்கு கௌரவம் செய்கின்ற இந்த நேரம், இந்த அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி விரைவாக வந்திருந்து இந்த சிறப்பு செய்ய அன்போடுகின்றோம். இப்பொழுது பங்கு தந்தைக்கும் இங்கே இந்த ஜூபிலி கொண்டாடுகின்ற
அப்புறம் அடுத்து அது முடிச்சோம். இது எடுத்துட்டு நீ முடிச்சோன்னே வெட்டினோன்னா நீ என்ன செய்ய? நன்றாக எல்லோரும் உற்சாகமாக கைத்தட்டி அவருடைய பணி சிறப்பதற்கான வாழ்த்துக்களை அளிக்க நீங்கள் உங்களோட அன்போடு வேண்டுகிறோம். கேக்கு குட்டி போட்டுருக்க மாதிரி இருக்குது. ஒரு கேக்கு குட்டி போட்டிருக்கேன். பின்னாடி இருக்கிற பிஷப்லாம் கொஞ்சம் பின்னாடி வந்து அவர்கள் அன்போடு வேண்டுகிறோம். 1000 பேர் மக்கள் பின்னாடியே நில்லுங்க. வாங்க. ஒன்பது பிஷப்களோடு இது பேரு தான் டைமண்ட் ஜூப்ளி தீர்ப்பது. 39வது குருத்துவ ஆர்டினேஷன் டே சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள் அருள் சகோதரிகள் இருவருக்கும் நம்முடைய பங்கு தந்தைக்கும் வாழ்த்துக்கள். வெட்டிடலாமா? அனைவரும் நல்லா வெட்டலாம். கேக்கை இப்பொழுது புதுத்துறை கொஞ்சம் அந்த இதை கொஞ்சம் மாற்றி நீங்கள் அவர்கள் புதுத்துறையில் வந்திருக்கின்றவர்கள் நம்முடைய பங்கு தந்தைக்கு மகாராஜா தொப்பி போடணும்னு ஆசைப்படுறாங்க. ஆகவே விரைவில் அவர் டைமண்ட் ஜூப்ளிலாம் கொண்டாடணும் அப்படின்ற நோக்கத்தோடு மகாராஜா தொப்பி போடுறாங்க. எடுத்துருங்க மார்ட்டின். இது என்னடா அது? முதல்ல இந்த மலர் கிடைத்தை பிள்ளை திருவாசல் தாஸ் காலையிலே போட்டாரு. இருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியிலே செய்தாலும் சிறப்பாக என்ற காரணத்தால் அவர் இப்பொழுது அழைத்து இதை செய்திருக்கிறோம். தாஸ் அவர்கள் எங்களுடைய பாராட்டுகளும் அழைத்துக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்ற அன்பிய பொறுப்பாளர்கள், மரியாயின் சேனையினுடைய பொறுப்பாளர்கள், வின்சென்ட் தேபால் சொசைட்டி பொறுப்பாளர்கள், ஆசிரியர் சங்கத்தை சார்ந்த பொறுப்பாளர்கள், இளைஞர் அமைப்பை சார்ந்தவர்கள், திருவழிபாட்டு குழுவை சார்ந்தவர்கள் மற்றும் இங்கே இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர்களை உற்சாகப்படுத்த உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நம்முடைய இப்பொழுது நம்முடைய செபஸ்டியார் கோயிலில் வந்திருக்கின்ற பங்கு தந்தை சொல்வது போல அதனுடைய ஆதீனம் திரு பெரியநாயகம் உள்ளிட்ட பஞ்சாயத்தார்கள் நெப்போலியனுக்கும் மார்ட்டின் மற்றும் குழுவினருக்கும் எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகளும். தாவித்ராஜ் அடுத்து நம்முடைய கார்மல் கார்மென்ட்டுடைய சுப்பீரியர் சிஸ்டர் சகாயமேரி அவர்கள், நம்முடைய இப்போது நம்முடைய ஆலயம் புதுப்பிக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. அந்த பிரம்மாண்டத்தை நீங்கள் பல நிலைகளில் பார்த்து கொண்டே இருக்கிறீர்கள். இப்பொழுது இந்த புதுப்பித்து கொண்டிருக்கின்ற அந்த நிகழ்வு, இப்பொழுது செய்கின்ற இந்த பணி இன்னும் 50 ஆண்டுகளுக்கு யாரும் கை வைக்காத முடியாத அளவிற்கு மிக 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 நுண்ணியமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வை செய்து கொண்டிருப்பவர் இங்கே வருகை தந்திருக்கின்ற அதனுடைய இன்ஜினியர் ஆண்டனி சகாயராஜ் அவர்கள் இப்பொழுது நம்முடைய பங்கு தந்தைக்கு தன்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறார்கள். பொன்னாடை போட்டி வின்சென்ட் தேபால் சொசைட்டி சார்பாக பிஷப் புகழரசு அவர்கள், அருட் தந்தையர் சார்பாக நம்முடைய இணை பங்கு தந்தை திரு சுவாமிநாதன் அவர்கள், நம்முடைய வழக்கறிஞர் புதுவை கடலூர் மறை மாவட்டத்தினுடைய வழக்கறிஞர் திரு அருள் புஷ்பம் அவர்களுக்கு நம்முடைய என்ஜினியர் இப்பொழுது பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். பிஷப் இப்போது பொன்னாடை போர்த்த வருகை தந்திருக்கிறார். வின்சென்ட் தேபால் சொசைட்டி சார்பாக
திவ்யதாஸ் அவர்களுக்கும் பாராட்டுகள். பீட்டர் அன்பியம் சார்பாக பிஷப் அவர்களும் நம்முடைய ஜான் அரிலேஸ் வைஸ் பிரசிடென்ட் பாஸ் கவுன்சில் அவர்களும் பீட்டர் அன்பியத்திலிருந்து சகாயமேரி திரு ஜெயசீலன் அவர்கள் ஃபாதர் நம்முடைய பங்கு தந்தைக்கும் நம்முடைய புதுவையிலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஃபாதர் அருள் புஷ்பம் அவர்களுக்கும் பொன்னாடை போட்டுக் வருகிறார்கள். இப்பொழுது பங்கு பேரவை சார்பாக அதன் செயலாளர் திரு நெல்சன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்திக்க வருகிறார்கள் பங்கு தந்தைக்கு. எதிரே அமர்ந்து வாழ்த்துதல்களையும் இறை வேண்டுதலையும் அளித்துக் கொண்டிருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் பங்கு தந்தை சார்பாகவும் நம்முடைய இந்த நிகழ்ச்சிக்கு கருத்தாளராக வந்து இன்றைக்கு எம்இபி பற்றிய மிகப்பெரிய மாபெரும் விளக்கத்தை அளித்து எம்இபின்னா நம்ம எம்இபின்னு சொல்லிட்டே இருக்காங்களா, யாரை கேட்டாலும் எம்இபி நியூஸ் போடுறாங்க, இங்கே ஏதோ பேசிக்கொள்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் எம்இபியினுடைய சபையை பற்றி மாபெரும் விளக்கத்தை அளித்து மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைத்திருக்கின்ற நம்முடைய புதுவை கடலூர் மறை மாவட்டத்தினுடைய வழக்கறிஞரும் நம்முடைய பாசத்திற்குரிய தந்தையுமான அருள் புஷ்பம் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் சமர்ப்பணம் செய்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை முக்கியமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றால் அதுக்கு ஒரு இடம் தேவை. நமக்கு எல்லோரும் மனதிலே இடம் கொடுத்தீர்கள், நெஞ்சத்திலே இடம் கொடுத்தீர்கள். நம்முடைய இந்த பள்ளியினுடைய முதல்வர்கள் இந்த நிகழ்ச்சி நடப்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு இடத்தை தந்து சிறப்பாக நமக்கு ஒத்துழைப்பு அளிக்கிறார்கள். அவர்களுக்கும் பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு குருக்கன் சார்பாகவும் பங்கு பேரவை சார்பாகவும் உங்களுக்கு அவருடைய ஃபாதர் சாமுவேல் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். அவர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதாக இருந்தார். அவருக்கு வேண்டிய ஃபாதர் ஒருத்தர் பாண்டிச்சேரியில் இறந்த காரணத்தால் அவர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள காரணத்தால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள இயலவில்லை. இருந்தாலும் கூட நேற்று தினம் அவர் நமக்கு வாழ்த்துக்கள் சிறப்பாக நடத்த வேண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்து சென்றிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய பாராட்டுகளும் வாழ்த்துக்கள் நன்றிகளும். இப்பொழுது மரியான் சேனையில் இருக்கின்ற பொறுப்பாளர்கள் வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிறார். அவரோடு இணைந்து ஆசிரியர் சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் உங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் பங்கு தந்தையின் சார்பாகவும் பங்கு குருக்களின் சார்பாகவும் பங்கு பேரவையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு பல்வேறு கிராமங்களிலிருந்து வருகை தந்து அதெல்லாம் வேன்லாம் பிடிச்சி கூட வந்து தந்திருக்கிறாங்க. அந்த கிராமத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற அத்தனை கிராம பஞ்சாயத்துகளுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் அங்கே இருக்கின்ற மக்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு பிரிஜித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், திவ்யதாஸ் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகள், வாசிரியர் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளும் பாராட்டுகள். இந்த நிகழ்வு நடப்பதற்கு தொடர்ந்து இந்த ஒரு மாத காலமாக உழைத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் அருள் சகோதரிகளுக்கும் அவரோடு இணைந்து செயல்பட்ட அத்தனை நண்பர்களுக்கு நம்முடைய வின்சென்ட் தே பால் சொசைட்டியுடைய சார்ந்த பொறுப்பாளர்கள் வின்சென்ட் தே பால் சொசைட்டியினுடைய ஆன்மீக குருவாக இருக்கின்ற அன்பிற்கினிய பாசத்திற்கினிய வழக்கறிஞர் ஃபாதர் அருள் புஷ்பம் அவர்களுக்கு தங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இப்பொழுது நாம் நிறைவான பகுதிக்கு செல்ல இருக்கிறோம், திருப்பலி. அதற்கு முன்னர் ஒரு சிறப்பான ஊர்வலம், அதுவும் கொடி ஊர்வலம், அதுவும் ஒரு சிறப்பான ஒரு தலையில ஒரு தொப்பிகள் அணிந்து செல்கின்ற ஊர்வலம். ஆகவே அனைவரும் சிறப்பாக அந்த நிகழ்விலே கலந்து கொண்டு நம்முடைய ஒற்றுமையை நம்முடைய பலத்தை மக்களுக்கு தெரிவித்து அனைவரும் இந்த நிகழ்வை சிறப்பாக நடத்தி தந்ததற்கு வந்திருக்கின்ற அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றிகளை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மிக முக்கியமாக இந்த ஒளி சவுண்ட் அலெக்ஸ் ஆடியோஸ் அவருடைய உடன் ஊழியர்கள் சிவா, பிரேம், மாதவன் இவர்களோடு இணைந்த ப்ரொப்ரைட்டர் அலெக்ஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றி. பந்தல் அமைப்பு தந்த சிவா அவர்களுக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றி. மிக முக்கியமான நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். போகின்ற பொழுது நீங்கள் ஒரு கேப் வாங்கிக்கலாம். போயிட்டு லெஃப்ட் போய் அப்படியே ரைட் வெஸ்தா வீதி, பாரதி வீதி, தெய்தா வீதி உள்ள வந்துடுவோம். அவ்வளவுதான். அதனால சிரமம் பாராமல் பழக்கம் போல நம்ம போனோம். நடுவில் ரெண்டு பக்கமும் லைன்ல போறோம். நடுவில் 1000 பெருமக்கள் வருவார்கள். அருட்சகோதரிகள் அவர்கள் பின்னால் எல்லாருக்கும் பின்னால் அருட்சகோதரிகள் வருவார்கள். ஆகவே இப்பொழுது உடனடியாக போகும்போது ஒரு கேப் வாங்கிட்டு போகலாம். ரெடி? தேங்க்யூ வெரி மச் LSB அண்ட் குழுவினர் நெல்சன் அண்ட் ஜான்.